Hi, this is Karthik from Savir Academy. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபீனாலோட ப்ரிப்பரேஷன் பார்க்க போறோம். ஸோ யூனிட் 11ல அது இருக்கு உங்களுக்கு. இதில் மொத்தம் 4 ப்ரிப்பரேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எதெல்லாம் மேஜர் இம்பார்ட்டனோ அது உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு டவுஸ் ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அப்படியே கிளியராக பார்த்துடலாமா? இதில் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது யார்? பென்சின். இவரை மட்டும் மறைச்சிடலாம். இவர் யார்? நமக்கு டோட்டலாக ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் பென்சின். இதில் எக்ஸ்ட்ராவாக யார் இப்போ வராங்க? குளோரின் வரும். அப்போ இதுக்கு என்ன பேர் வச்சிடலாம்? குளோரோபென்சின். அவ்வளோதான். இதான் ஃபஸ்ட்டு. இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா NaOH. இதுக்கு என்ன பேர்? நமக்கு சோடியம் ஹைட்ராக்சி நம்ம எடுக்கிறோம். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ONAவை தனியாக பிரிச்சுக்கோங்க, ஹெச்சை தனியாக பிரிச்சுருங்க. இப்போ ஹெச்சை நீங்கள் ப்ளஸ்ஸாக அசியூம் பண்ணிக்கோங்க, சிஎல்லை மைனஸாக வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸும் மைனஸ் தான் எப்போவுமே சேரும். அப்போ HCl வெளியே போச்சுன்னா இந்த இடத்துக்கு யார் வரப்போகிறா? சிஎல் இருந்த இடத்துக்கு ஒரு NaO வரப்போகுது. வந்து அட்டாச் ஆகிடுச்சா? ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ONAன்னு. இப்போ இதுக்கு என்னென்ன டெம்பரேச்சர்னு பார்த்துக்கோங்க. 633 கெல்வின். ப்ரெஷர் எவ்வளோனா 300 பார் நமக்கு வேணும். இதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரும்னா சோடியம் ஃபீனாக்சைடு. நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ONA போய் இங்கே அட்டாச் ஆயிடுச்சு வந்துச்சுங்களா? இப்போ என்னன்னா இதுக்கு எப்படி சோடியம் ஃபீனாக்சின் பேர் வச்சுக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை மறைச்சா ஜென்ரலாக நம்ம இந்த இடத்துல OH இருந்தால் நமக்கு என்ன வரும்? ஃபீனால் நம்ம சொல்லுவோம். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு NA வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அப்போ அதனால சோடியம் எடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அதனால என்ன சோடியம் ஃபீன் ஆக்சைடுன்னு சொல்கிறோம். இதில் அதே மாதிரி நம்ம தனியாக பிரிச்சுக்கிறோம். ஆக்சிஜன் நமக்கு என்னது? மைனஸ், NAங்கிறது ப்ளஸ். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அது எப்படி இருக்குது? எப்படி பிரியும்? H ப்ளஸ்ஸாகவும் சிஎல் மைனஸாக பிரியுதா? அப்போ யார் அதில் சேர்வா? NaCl சேர்வா. நமக்கு இப்போ என்ன வேணும்? ஃபீனால் தானே வேணும். ஃபீனாலோட ஃபார்ம் என்னது? C6H5OH. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? ஒரு H வந்தாலே போதும். அப்போ என்ன எனக்கு இந்த இடத்துல நமக்கு H வந்துருதா? ஸோ இப்போ ஃபீனால் கூட இப்போ மிச்சம் நமக்கு என்ன மாதிரி இருந்துச்சு? NA இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சிஎல் சேர்ந்துச்சு. அப்போ என்ன ஆயிரும்? எனக்கு NaCl கிடச்சிரும் உங்களுக்கு. இதுதான் ரியாக்ஷன். ஒரு டைம் டக்குன்னு ரீகால் பண்ணிக்கலாமா? ஸோ யார் எடுத்தோம்? நமக்கு பென்சின். பென்சின் மேலே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒரு குளோரின் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் அது பேர் குளோரோபென்சின். கூட NA வச்சு ஆட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆயிரும்? ONA வந்துடும். ஸோ அது பேர் என்னது? சோடியம் ஃபீனாக்சைடு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? HCl ஆட் பண்ணோம். HCl ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன? நமக்கு தேவையான ஃபீனால் கிடச்சிச்சு. ஃபீனால்னா எப்படி இருப்பாங்க? ஒரு பென்சின். பென்சினிங் மேலே என்ன பண்ண போகிறோம்? OH, ஒரு ஹைட்ராக்சி குரூப்பை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சராக சொன்னீங்கன்னா C6H5OH. இது நம்ம பல இடத்துல அதையும் யூஸ் பண்ணோம், இதையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ பை ப்ராடக்ட் நமக்கு என்ன வரும்? NaCl. டெம்பரேச்சர் ஞாபகம் என்ன சொல்லி கொடுத்தோம்? 633 கெல்வின். அதே மாதிரி ப்ரெஷர் என்னது? 300 பார். இதை அப்படியே எழுதுங்க டவுஸ் ப்ராசஸ். சொல்லி பார்த்தலாமா டக்குன்னு? ஃபர்ஸ்ட் வென் யார் எடுத்தோம்? குளோரோபென்சின் இஸ் ட்ரீட்டட் வித் யார் கூட? NaOH. அது சோடியம் ஹைட்ராக்சின்னு சொல்லலாமா? இந்த டெம்பரேச்சர் ஆஃப் என்ன சொல்லலாம்? 633 கெல்வின், 300 பார், ப்ரெஷர் 300 பார். எனக்கு என்ன வந்துச்சு? சோடியம் ஃபீனாக்சைடு. ஆன் ரியாக்ஷன் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிவ்ஸ் ஃபீனால் ப்ளஸ் NaCl. இதான் டவுஸ் ப்ராசஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ அப்படியே செகண்ட் பார்க்கலாமா? செகண்ட் என்ன கேட்குறாங்க பாருங்க. ஃப்ரம் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். இது ஆக்சுவலி எப்படி வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் புக்கில் கொடுக்கல, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இப்போ பென்சின் இருக்குமா? பென்சின் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்போவுமே எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் இருக்கும் உங்களுக்கு. நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இது C6H6 தான் இருக்கும். அப்போ 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் இருக்குமா? ஸோ அந்த ஹைட்ரஜன் ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க. இப்போ என்னன்னா இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்? சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறேன். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் எனக்கு பிடிச்ச மாதிரி எழுத போகிறேன். எப்படின்னா இந்த H2SO4 இருக்குது பார்த்தீங்களா? இதில் என்ன பண்ணால் ஒரே ஒரு ஹைட்ரஜன் நான் தனியாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த O4 இருக்குது பார்த்தீங்களா? இதுலேருந்து ஒரு ஆக்சிஜன் தனியாக வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? OH. இப்போ மிச்சம் நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள்? H. ஏன்னா ஹைட்ரஜன் ஒன்று எடுத்துட்டேன். இதுலேருந்து ஆக்சிஜன் 4 நான் ஒன்று எடுத்துட்டேன். அப்போ என்ன ஒரு HSO3 இருக்குமா? இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் வெளியே போயிடுவான். அப்போ அந்த இடத்துல யார் வருவான்? இவன் இங்கே வந்துடுவான். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு. அப்போ வரப்போ எனக்கு என்ன ஆயிரும்? இந்த இடத்துல HSO3 கிடச்சிருந்தா நமக்கு. இப்போ இதுக்கு பேர் வச்சிடலாமா? பென்சினில் ஆக்சுவலி நம்ம H2SO4 அதுக்கு பேர் என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட். இப்போ அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் பதில் இப்போ யார் எடுத்திருக்கோம்? HSO3 கிடச்சிருக்கு. அப்போ சல்ஃபோனிக் ஆசிட். அப்போ பேர் வச்சிடலாமா? பென்சின். சல்ஃபியூரிக் ஆசிட்லேருந்து ஒரு பொருள் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு. அப்போ இது என்ன சொல்ல போகிறோம்? பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். அவ்வளோதான். சேம் மேலே பார்த்தா அதே ரியாக்ஷன் அப்படியே எழுத வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே என்ன இருக்குது? NaOH இருக்கா? இதில் யார் வெளியே போயிடுவா? இவங்கெல்லாம் வெளியே போயிடுவாங்க. ONA இங்கே வந்து அட்டாச் ஆவாங்க. அப்புறம் என்ன? இப்போ தான் பார்த்தோம். ONA வந்தால் நம்ம என்ன பண்ணால் போதும்? HCl ஆட் பண்ணால் போதும். நமக்கு என்ன வந்துடும்? ஃபீனால் கிடச்சிரும். அவ்வளோதான். டக்குன்னு சொல்லி பார்த்தலாமா? இந்த பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பட் இது எப்படி இருக்குது பேர்? ஒரு பென்சின். அது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? சல்ஃபூரிக் ஆசிட்னா H2SO4. அதில் OH பாட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ HSO3ன்னு கிடைக்கும். அது மேலே அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தெரிஞ்சுக்கோ, இங்கே சல்ஃபரில் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஏன்னா அது ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து நமக்கு பாண்ட், அதனால் அதோட வேலன்ஸ் எவ்வளோ? 1 தான். அப்போ ஒரு பாண்ட் தான் வைக்க முடியும். நீங்கள் அதை கொண்டு வந்து இங்கே மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா தப்பாயிரும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? சல்ஃபர் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் தப்பு பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன வரும்? HSO3 வந்து இது பேர் என்ன சொல்கிறோம்? பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். அப்போ என்ன பண்ணுறோம்? NaOH ஆட் பண்ணுறோம். இங்கே டெம்பரேச்சர் பார்க்க மறந்துட்டு பாருங்க. 623 கெல்வின். அவ்வளோதாம்மா. அப்புறம் சோடியம் ஃபினாக்சைடு கிடைக்கும். HCl ஆட் பண்ணால் ஆஸ் யூஷுவல். அங்கே உங்களுக்கு NaCl கொடுத்துருக்க மாட்டாங்க. போன ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எழுதுனாலும் நமக்கு கரெக்ட் தான். ஓகே, முடிச்சாச்சா? இந்த ரியாக்ஷன் பேர் என்னது? ஃப்ரம் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அனிலின். எழுது நம்ம உருவாக்க போகிறோம் அனிலின். சரி, ஃபர்ஸ்ட் அனிலின் எப்படி இருப்பான்னு பார்க்கலாமா? C6H5NH2. அப்போ யோசிச்சு பாரு, நம்ம இப்போ C6H6 போட்டால் அது என்னது? பென்சின். இதில் கூட எக்ஸ்ட்ராவாக யார் வந்திருக்கா? இப்போ எனக்கு இந்த NH2ங்கிற ஒருத்தர் அந்த NH2 நமக்கு என்ன வந்திருக்கு?
உள்ளே வந்திருக்கான். அப்போ இவன் என்ன பண்ணலாம், பென்சின் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணலாம், ஒரு NH2 போட்டு வச்சிடலாம் ரெடியாக. அப்போ போட்டு வச்சா ஸோ இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோம்னா நான் நைட்ரஸ் ஆசிடை ஆட் பண்ண போகிறோம். சரி, இவருக்கு ஏன் நைட்ரஸ் ஆசிட்னு பேர் வந்துச்சு, இவர் எங்கேருந்து வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இவர் எடுத்தோடனே கிடைக்க மாட்டாங்க, இவர் நம்ம கிடைக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம், NaNO2, அவர் பேர் வந்து சோடியம் நைட்ரேட்மா. அது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா HCl ஆட் பண்ண போகிறேன். இப்போ சிம்பிள், இது என்ன எனக்கு HNO2 வந்தால் HNO2 அடுத்து என்ன NaCl நமக்கு கிடைச்சிரும். இப்போ என்னன்னா இந்த HNO2க்கு என்ன பேருன்னு பார்க்கலாமா, HNO3 தான் நம்ம பார்த்துருக்கோம், நைட்ரிக் ஆசிட். இப்போ O3க்கு பதில் எனக்கு என்ன இருக்குது, O2 இருக்குது. அப்போ என்ன ஆயிரும், நைட்ரஸ் ஆசிட். இந்த ஆக்சிஜன் நம்பர் வச்சு நம்ம பேர் மாற்றுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக அப்படி மாற்றுறோம். HNO3னா நைட்ரிக், அதில் HNO2 வந்தால் நைட்ரஸ் OUSன்னு வரும். ஆட் பண்ணிடுறோமா. அப்போ இந்த HNO2க்குள்ளே யாரெல்லாம் இருப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, NaNO2 + HCl. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா. இங்கே எத்தனை நைட்ரஜன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு நைட்ரஜன், எத்தனை ஹைட்ரஜனுக்கு 2. ஸோ இதில் நிறைய ரியாக்ஷன் நடுவில் நடக்குமா, அது நம்ம பார்க்க மாட்டோம். இது அப்படியே இந்த அனிலின் என்னவா மாறும்னா பென்சின் டைசோனியம் குளோரைடாக மாறும். ஸோ இதுக்கு எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாமா. இப்போ இதில் எத்தனை நைட்ரஜன் இருக்குன்னு பார்த்தோம், இங்கே ஒரு நைட்ரஜன், அப்புறம் இங்கே இது ஒரு நைட்ரஜன் இருக்கா, இவங்க 2 பேர் சேர்ந்துருவாங்க. அப்போ எனக்கு என்ன ஆயிரும், N2. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு Cl இருக்கா, அப்போ அந்த Cl அங்கே வந்துடுதா, அப்போ எனக்கு என்ன ஆயிரும், N2Cl. ஓகேவா. இப்போ இதுக்கு பேர் ஏன் டயசோனியம்னு வச்சுன்னு பார்த்துடலாமா. இப்போ ஒரு எப்போவுமே ஆர்கானிக் காம்பவுண்டில் நைட்ரஜன் வந்து அது பேர் அசோ. எத்தனை நைட்ரஜன் இருக்குது, 2 பேர் இருக்கானா, அப்போ அவனுக்கு பேர் வச்சிடலாம் பென்சின் டயசோனியம், அடுத்து என்னாச்சு குளோரைட். ஏன் IUM ஆட் பண்ணுறேன்னு சொல்லி, நைட்ரஜன் மேலே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், IUMனு எழுதுவோமா. அப்போ என்ன வரும், பென்சின் டயசோனியம் குளோரைட். சிம்பிள். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், வாட்டர் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வேணுங்கிறது யார், ஃபீனால். அப்போ அந்த வாட்டரில் எப்படி இருக்கும், ஒரு OH மட்டும் அவன்கிட்ட இருந்து வாட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சா எனக்கு என்ன ஆயிரும், இங்கே ஃபீனால் கிடச்சிருதா. இப்போ மிச்சம் யாரெல்லாம் இருக்கான்னு பாரு, இந்த நைட்ரஜன் நம்ம எதுவுமே பண்ணல, அப்போ அவனை தனியாக வெளியிடுதுங்க, N2. அதே மாதிரி இங்கே நம்ம என்ன சொன்னோம், H2 H + OH OH மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் மிச்ச பெண்டிங் யார் இருக்கா, H இருக்கானா, அப்போ அவனும் Cl சேர்ந்துருவான், HCl. அவ்வளோதான். அப்படின்னு திருப்பி பார்த்துலாமா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், பென்சின் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். அது மாதிரி என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ராவாக NH2 ஆட் பண்ணுறோம். அவன் பேர் யார், அனிலின். அதில் என்ன பண்ண போகிறோம், நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட்னா யார், NaNO2 + HCl சேர்ந்தவன் தான் யார், நைட்ரஸ் ஆசிட். அதை எடுத்து ரியாக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும், 2 நைட்ரஜன், அதுக்கப்புறம் ஒரு குளோரின் இருக்க மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அது என்னது, பென்சின் டைசோனியம் குளோரைட். ஏன் அது டைசோனியம் சொல்கிறோம், 2 நைட்ரஜன் இருக்குது ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, பென்சின் டைசோனியம் குளோரைட். குளோரைட் ஏன் வருது, இங்கே Cl இருக்கனால. வாட்டர் ஆட் பண்ணுறோம், நமக்கு தேவை ஆல்கஹால் தான் வேணும், அதாவது ஃபீனால் நமக்கு வேணும். அதனால் என்னாச்சு, நம்ம அந்த வாட்டரில் OH மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டு மேலே தனியாக பிரிச்சிடும். அப்போ HCl கிடச்சிது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வருது, எனக்கு நைட்ரஜன் தனியாக வந்துடுது. இதான் என்னது, ஃப்ரம் எங்கேருந்து எடுத்துருக்கோம், நம்ம அனிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். கொஞ்சம் கிளியராக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் பாருங்கள், இங்கே யார் இருக்கா, ஒரு பென்சின், அதுக்கப்புறம் யார் இருக்கா, ப்ரோப்பீன். ஓகே, பென்சின் ப்ரோப்பீன், இந்த 2 பேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரியாக்ட் பண்ண போகிறோம். ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ண போகிறோம், என்ன டெம்பரேச்சரில், 523 கெல்வின். அதே மாதிரி யார் எடுத்துக்கிறோம், H3PO4 எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ஆகுனா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 3. அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 2. இங்கே சென்ட்ரல் எவ்வளோ இருக்குது, 1. நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்போவுமே பென்சினோட ரியாக்ட் ஆகும்னா இவன்ட்ட என்ன இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா, அப்படியே இவர் வந்து இங்கே வந்து ஆட் ஆவார். அப்போ இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் இவன் வாங்கிப்பான். அதனால தான் நமக்கு என்ன வருது பாருங்கள், CH3. இவனுக்கு இங்கே CH2 தான் இருக்குது. அவன்கிட்ட ஒரு ஹைட்ரஜன் வாங்கினாலும் வேணாம மாறிட்டான், CH3. மிச்சம் எனக்கு என்ன இருக்கும், CH வந்துடும். உங்களுக்கு இது புரியுமா சொல்ல போனால், பென்சின் எடுத்துக்கோமா. ப்ரோப்பீன் என்ன, 3 கார்பன் இருக்கணும். ப்ரோப்பேனா நம்ம 3 கார்பன் பார்ப்போம், அங்கே வந்து சிங்கிள் பாண்ட் இருக்கும். இங்கே டபுள் பாண்ட் வரக்கா நம்ம இதுக்கு பேர் என்ன வச்சுறோம், ப்ரோப்பீன் நம்ம எடுத்துக்கிறோம். ப்ரோப்பீன் எடுத்தாச்சா, இதை எடுத்து சென்ட்ரல் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. யாருன்னா இந்த கார்பனுக்கு வர மாதிரி. இப்போ இந்த கார்பனுக்கு எத்தனை பாண்ட் வரணும், 4 பாண்ட் வரணும். 1 2 3 4 பாண்ட் வந்துருச்சா. அதே மாதிரி இவன்ட்டு இருந்த ஒரு ஹைட்ரஜன் யார் வாங்கிக்கிறா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கார்பன் வாங்கிடுறான். அவ்வளோ. இவனுக்கு பேர் தான் என்னது, கியூமின். மறந்துடாதீங்க. அப்போ கியூமின் எப்படி இருப்பான், டக்குன்னு சொல்லாமல் பென்சின் மேலே என்ன இருக்கும், ஒரு CH, இந்த சைடு ஒரு CH3, மேலே ஒரு CH3. அவ்வளோதான். இப்போ இது முடிச்சிட்டோமா. அதுக்கப்புறம் இதை ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். யாரை வச்சு, சோடியம் கார்பனேட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிடேஷன் பண்ணுறோம். சிம்பிள். ஆக்சிடேஷனா யார், எது நம்ம ஹைட்ரஜன் மூவ் பண்ணுறவனா இருப்பான், இல்லாட்டி என்ன பண்ணலாம், நம்ம ஆக்சிஜனை ஆட் பண்ணுறவனா இருப்பான். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிஜன். இதுவுமே யாராவது இவனே டிஸ்டர்பே நீ பண்ணாத. இப்போ சென்டரில் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிரும், ஆக்சிஜன் ஆட் ஆகுதா, தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல ஆக்சிஜன் ஆட் ஆயிடுச்சா. அப்போ அவ்வளோதான். இது வந்து உனக்கு இதுக்கு பேர்னா கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. இதுக்கு பேர் என்னது, கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு நம்ம பேர் வச்சிடறோம். அதுக்கப்புறம் என்ன, சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப என்னன்னா நமக்கு இப்போ என்ன வேணும், ஃபினால் தானே வேணும். அப்போ இவனை மறைச்சிடலாம். இவனை மறைச்சா இப்போ நமக்கு என்ன ஆயிரும், ஃபினால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த OH இங்கே வந்துடும். அப்போ இவன் தனியாக என்னாச்சுன்னா, நீ வேண்டாம்னா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். போகிறப்ப எனக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கு CH3CO CH3 கிடச்சிரும். சரி, இதுக்கு பேர் வச்சிடலாமா. 1 2 3 3 கார்பன் தான் எனக்கு என்ன, மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு, கீட்டோன். அப்போ என்ன வரும், ப்ரோப்பனோன்னு வரும். இவர் யார், நமக்கு ஃபீனால். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், புக் பேக்லையும் கேட்டிருப்பாங்க. ஒரு டைம் கிளியராக பார்த்தலாமா. ஃப்ரம் கியூமினா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பென்சின் கூட என்ன, ப்ரோப்பீன் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், பென்சினோட ஒரு கார்பன் அவன்கிட்ட யார்கிட்ட ஹைட்ரஜன் கம்மி இருக்கோ அவன்கிட்ட போயிடுது. அப்புறம் சென்ட்ரல் ஆட் பண்ணுறோம்.
அடுத்து என்ன பண்ணோம், ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சென்ட்ரல் இருக்க கார்பன் கூட மட்டும் 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம். அது பேர் என்னது, குமின் ஹைட்ரோ பெராக்சைடு. அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணோம், சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறப்ப அப்படியே என்ன ஆயிரும், எனக்கு இந்த OH இங்கே வந்துடும். இது தனியாக வந்து வரப்போ என்ன ஆயிரும், அசிட்டோன். இது சம்டைம்ஸ் நமக்கு எப்படி கேட்கலாம்னா, ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் அசிட்டோன் ஃப்ரம் எங்கேருந்து கேட்கலாம், கியூமின்லேருந்து கேட்கலாம். ஸோ இதை வந்து எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம், உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் எனக்கு இதெல்லாம் மார்க் பண்ணி படித்து டைம் கன்சியூமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நாங்களே ஆக்சுவலி இந்த மாதிரி கைட் கிளியராக போட்டிருக்கோம். ஸோ எங்களோட ஓன் அகாடமியோட கைடு இருக்குது, அது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு எதோ saiviraage.in அங்கேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் 8098850809 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறது காட்டிலும் நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு சம் ஆஃபர்ஸ் தருவோம். ஃபிசிக்ஸ் கைட் இருக்குது, கெமிஸ்ட்ரி கைட் இருக்குது, அதே மாதிரி மேக்ஸுக்கு ஸ்பெஷல் மெட்டீரியல் வச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்கிற இந்த கைடு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். Until then, bye from Karthik.